ربي زدني علما وارزقني فهما. أحمد الله العظيم ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن ليس للإنسان إلا ما سعى. அளவற்ற அல்லாஹ்வும் நிகழ்த்த முறையுமாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய திருப்பெயரும் தோன்றேன். அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சாந்தி சமாதானம் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்தம் கையாளர் சஹாபாக்கள் ஏக மக்கள்கள் மற்றும் குறிப்பாக அந்த சபையை கூறியிருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் அன்றைய தேர்வே தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் தலைமையை ஏற்றுக்கொண்ட எனக்கு வழிகாட்டியாக இருப்பவர் நம்முடைய அம்மாதான் பேசணும். ஒரு கட்டுப்பாடு அந்த முறையை ஒரு 10 நிமிடம் பேசுவதற்கு நான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றேன். உலகம் என்பது அத்துன்யா பிம்மாசியல்லா, உலகம் என்பது அல்லாஹ் தஆலாவை தவிர உள்ளது அனைத்தும் உலகமே. அல்லாஹ் தஆலாவை தவிர உள்ள அனைத்தும் உலகமே. ஆனால் இந்த உலகத்தை யார் பயன்படுத்துகின்றார், யாருக்கு இறைவன் கொடுத்தான்? ஒவ்வொரு சலக்க சமாதான ஒவ்வொரு சலக்கல்ல இந்த உலகத்தை அறிவானை உனக்கு நான் கொடுத்தேன், இன்னையும் உனக்கு நான் கொடுத்தேன். ஒவ்வொரு சலக்கலுக்கு மாபிகள் ஜனியா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் அனைத்து சுலபங்களையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கேட்காதவற்றையெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். விண்ணிலே இருக்கக்கூடிய, பூமியிலே இருக்கக்கூடிய, தரையிலே இருக்கக்கூடிய, தடையிலே இருக்கக்கூடிய அனைத்து நியமத்தையும் நாம் உபயோகிப்பதற்காக வாங்கியிருக்கின்றோம். புரியுதா? ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன், நீங்கள் எதற்காக வேண்டி உங்களை எதற்காக நான் கொடுத்தேன். ஜின்ன ஒழுங்கின் சார், அதாவது ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் அவனை வணங்குவதற்குத்தான், வணங்குவதற்காக வேண்டியிருந்தான் முறையில் அதனை நாம் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியதற்கான இப்படிப்பட்ட சபைகள், நீராக சபைகள் மற்றும் இளைஞர் மேம்பாட்டு அரங்கம், இளைஞருடைய மேம்பாட்டு அரங்கம் என்பது இப்போ ஜமாத் பெரிதாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றுதான். காரணம், நீர் சொன்னார்கள், ஷபாபுக்க கப்ல ஹலமிக்க, உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பதாக உன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள். வயோதிகம் ஆகிட்டா அப்ப நமக்கு நப்பா சொல்றோம், ஆஹா நான் வாலிபத்தில் இதெல்லாம் அனுபவிக்கவே இப்பதான் நம்ம அனுபவிக்க முடியவில்லையே என்பதாவது என்ன வேணும். அதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோடியாக உங்களுக்கு நரை வருவதற்கு முன்பதாக, வயோதிகம் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சபாபு எவ்வளவு, அதாவது இன்னொரு அரபி மொழியிலே கூட சொல்லுவார்கள், ஆகா எனக்கு மீண்டும் வாலிபம் திரும்ப வேண்டாமா என்பதால் நம்ம எல்லாம் என்ன செய்வோம், கவலைப்படுவோம். கவலைப்படுவதற்கு முன்பதாக வாலிபத்தை நாம் முறையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முறையான முறையில் நாம் அதை செலவழித்துக் கொள்ள வேண்டும். எப்படி உடல் ஆரோக்கியம் அளிக்கின்ற பொழுது தன்னுடைய சம்பாத்தியத்தை ஒரு பகுதி எடுத்து வைத்து வயோதிகம் வந்ததன் பின்பு அதை பயன்படுத்தினார்களா, அதே போன்று உங்களுடைய வாலிபத்தில் அமல்களை என்ன செய்து கொள்ளுங்கள், சேகரித்துக் கொள்ளுங்கள். பணம் காசுகளையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். முடியாத நேரத்தில் என்ன செய்ய முடியும், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதான் ஷபாப்ல ஆரம்பிக்க கொள்ளைக்குள்ளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாலிப பருவத்தை. எனவே அன்பர்களை தோழர்களே, இன்னும் வாலிபர்களுக்கும் சொல்கின்றேன், வயோதிகளுக்கும் சொல்கின்றேன். வயோதிகம் என்பவர்கள்
வயதால் சொல்ல முடியாது. செயல்பாடு உறுதியாக இருந்தால் வயோதிகள் வாழ்களா மாறலாம், வயோதிகளும் வாழ்களா மாற முடியும். அந்த அடிப்படையில் நபிகள் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ் இன்னி அவுதிக்க சொன்னாங்க. நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நபிகள் சொல்ல கேட்டாங்க. யா அல்லாஹ், உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன். எதை விட்டும் நீங்கள் அஜிசி, எந்த ஒரு காரியத்தையும் எனக்கு ஏற்ற முடிவுண்டான காரியத்தை என்னால் முடியவில்லை என்பதை நான் என்ன செய்யக்கூடாது, முடிவு செய்யக்கூடாது. முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும். அல்லை சொல்லி இன்சான் இல்லாமாசா, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் எவ்வளவு முயற்சிக்கின்றானோ அந்த அளவு அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், வெற்றியை கொடுப்பான். மண் ஜத்த வதவ, சிரமப்பட்டவன் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளாம் அரபி ஒரு பழமொழி இருக்கின்றது. அப்போ நாம் சிறு வயதிலேயே நல்ல முறையை சம்பாதித்து சேமித்து வைத்துக் கொண்டால் நம்முடைய உரிய காலத்துக்கு அது பயன்படும். அதே நேரத்தில் வயோதி வந்துவிட்டது என்பதாக உங்களுடைய மனதை தளர விடாதீர்கள், மனதை தளர விடாதீர்கள். எனவேதான் நம்மால் செய்யக்கூடிய ஏதேனும் இருந்து விட்டால் கூட இதப்பா என்னப்பா நம்மால் செய்ய முடியுமா, எப்படி செய்ய முடியும் என்றால் நினைக்காதீர்கள். சொல்லுவாங்க, சுரங்கத்துக்கு போனா இருட்டாதான் இருக்கும், ஆனா சுரங்கத்தின் அப்பா என்ன இருக்குமே வெளிச்சம் கிடைக்கும். அதே விதமாக முயற்சிக்கின்ற பொழுது அந்த முயற்சியின் மூலமாக உங்களுக்கு இருள் கிடைக்கும், சிரமங்கள் ஏற்படும், தொல்லைகள் ஏற்படும். முயற்சித்து நீங்கள் சென்று கொண்டே இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டினான். மனிதன் எந்த அளவு முயற்சிக்கின்றானோ அந்த அளவு அவனுக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். இதுதான் நபி பெருமாள் கேட்டாங்க, யா அல்லாஹ், அறியாமல் இயலாமையை விட்டும் நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன். அஜிசி கசலி, சோம்பேறித்தனத்தை விட்டும் யா அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன். சோம்பேறி எதையும் சாதிக்க முடியாது. இஸ்லாத்தில் சோம்பேறிக்கு இடமே இல்லை. சோம்பேறிகள் என்பது யாருன்னு சொன்னாக்கா அவருடைய மூளையில் ஷைத்தான், அந்த சோம்பேறியுடைய மூளையை ஷைத்தான் ஆலையாக ஒரு பெரிய ஃபேக்டரி ஆவன் ஆக்கி போடுறான். சோம்பேறிக்கான எப்ப பார்த்தாலும் எங்கடா போகலாம், எதுல செய்யலாம், யாரை ஏமாத்தலாம் என்ற முறையில்தான் அவருடைய நிலைமை இருக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்முடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி யா அல்லாஹ் அந்த சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தருகின்றேன். ஜுபுனி, கோழைத்தனத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகின்றேன். ஒரு மூமின் கோழையாக இருக்க மாட்டான், ஒரு மூமின் வீரனாகத்தான் இருப்பான். ஆகவே கோழைத்தனம் என்று கூடாது, கோழையாக நாம் இருக்கக்கூடாது. எதையும் சாதிக்கலாம், செய்யலாம், யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எதிர்த்து நிற்கலாம், நல்ல முறை நியாயத்துக்கு எதிர்த்து நிற்கலாம். ஆகவே யா அல்லாஹ், கோழைத்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தருகின்றேன். நான் அவதிக்கும் கலப்பத்தையும் உட்கார்ந்தார். அப்புறம் பின்னாடி தான் வருது. அதிகமான கடனை விட்டும், கடன் தாங்க முடியாது, ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது, தூக்கமே வராது, தூக்கமே வராது. ஒரு பழமொழியை செய்வாங்க, யானை கூட தூங்கி விடுமாங்கிறதுல, ஆனால் கடனாக ஆகப்பட்டவன் தூங்க மாட்டானா. அப்படிப்பட்ட கடனை விட்டுதான் என்னை பாதுகாப்பாயாக. கலபத்தையும் உட்கார்ந்தார். இன்னும் மக்களுடைய கோபப்பாடுகளை விட்டும் அதிருப்தியான பாதைகளை விட்டும் உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகின்றேன். இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கும். அதை தவிர்த்தெறிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செல்ல வேண்டுவதாக நபிகள் சொல்லலாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அன்பு விளைத்தவர்களை இந்த சபையாகப்பட்டது வாலியுடைய ஒரு முன்னோட்டத்திற்காக வேண்டி வீட்டு முன்னோக்காக வேண்டி வைக்கப்பட்ட ஒரு கூட்டம். இது நாம் உறுதிமொழியெல்லாம் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றோம். கடைசியில் கூட்ட முடியும், உறுதிமொழியெல்லாம் அடிக்க போறோம். உறுதிமொழி விளையாட்டுக்காக கூடாது. ஒரு உறுதிமொழி கொடுத்து விட்டு மாற்றம் செய்தால் அவன் ஒரு முனாஃபிக், நயவஞ்சகன் என்றால் நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வல்லல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு நமக்கு மென்மேலும் அறிவையும்
அதே நேரத்தில் மற்றுமான நல்ல காரியங்களையும் ஒழுக்கமான வாழ்க்கையும் இருக்கக்கூடிய வாழ்வுகளுக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்காக எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதோ அனைத்து நியமத்துகளையும் அனைத்து காரியங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்துவதற்குண்டான முறை அல்லாஹ்வுக்கு அருள் புரிவானாக. வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு பேரல் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து உண்டாகட்டும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் நீடித்த ஆயுளையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு தந்துவானாக கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.